ஸோ தியேட்டரிக்கலி ஒரு 5 படங்கள் தான் வந்து நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. நிறைய படங்கள் சரியா பண்ணல அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது சாட்டிலைட் ஓடிடி பிசினஸ் அப்படின்னு சொல்லி வந்தோம்னா அங்கேயுமே வந்து ஒரு பெரிய டிராப் டவுன் தான் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு மார்ச்ல மட்டுமே 27 படங்கள் வந்திருக்கு. அதுல வந்து 3 படங்கள் மட்டும் தான் வந்து சாட்டிலைட் ஓடிடி பிசினஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கிங்ஸ்டன் படம் இது வந்து ஜியோட ப்ரொடக்ஷன் தான் அப்படிங்கிறதுனால ஜி தமிழ் சாட்டிலைட்லயும் ஜி5 ஓடிடிலையும் இந்த படம் வந்து பிசினஸ் ஆயிருக்கு. அடுத்ததா ஸ்வீட் ஹார்ட் படம் இந்த படம் வந்து விஜய் டிவில சாட்டிலைட் பிசினஸும் ஹாட் ஸ்டார்ல ஓடிடி பிசினஸும் சேல் ஆயிருக்கு. ரியோ அவர்களுக்கு ஆல்ரெடி விஜய் டிவில ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால கூட இந்த பிசினஸ் நடந்திருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பெருசு படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து சேல் ஆயிருக்கு. இதை தவிர்த்துட்டு மார்ச்ல ரிலீஸ் ஆன வேற எந்த படத்துக்குமே சாட்டிலைட் அல்லது ஓடிடி பிசினஸ் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஃபைனல் ஆகல. சோ இது வரைக்கும் இந்த 3 மாசத்துல வந்த படங்களை வச்சு பார்க்கும்போது தமிழ் சினிமா அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருக்கிற மாதிரி தெரியுது கமர்ஷியலி. சோ இதுக்கப்புறம் வரப்போற படங்கள் வந்து எந்த அளவுக்கு கமர்ஷியலி பெர்ஃபார்ம் பண்ணும், எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை கூட்டக்கூடிய படங்கள் வந்து லைனப்ல இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இமிடியேட்டா இப்ப பார்த்தோம்னா ஏப்ரல் 10 குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகுது. அஜித் அவர்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு படமா அமைஞ்சிருக்கும். கடைசியா விடாமுயற்சி படம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறப்போ ஃபேன்ஸுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் இருக்காங்க. மோரோவர் இந்த படம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் வந்து அஜித் அவர்கள் தமிழ் சினிமா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய கமர்ஷியல் வேல்யூவை அவர் ஆட் பண்ண முடியும். அடுத்ததா மே 1 சூர்யா அவர்களோட ரெட்ரோ வருது. ஜூன்ல வந்து தக் லைஃப் ரிலீஸ் ஆகுது. அடுத்ததா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி படம் வந்து ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. அதுபோக தனுஷோட இட்லி கடை, குபேரா, சிவகார்த்திகேயனோட மதராசி, கார்த்தி அவர்களுக்கு சர்தார் 2, வாவாதியார் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் லைனப்ல இருக்குது. இப்போ நான் சொன்னது எல்லாமே ஓரளவுக்கு ஸ்டார் வேல்யூ உள்ள ஆக்டர்ஸ் அவங்களோட லைனப்ஸ் பத்தி தான். இதை தாண்டியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷன்ஸ்லயும் நிறைய படங்கள் காத்திருக்குது. அந்த படங்கள் நல்ல விதமா பெர்ஃபார்ம் பண்ணும்போது தமிழ் சினிமாக்கு ஒரு நல்ல விதமான சூழல் உருவாகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த வருஷம் இது வரைக்கும் வந்திருக்க படங்கள்ல இந்த படம் கொஞ்சம் நல்லா போயிருந்திருக்கலாம் அப்படி நீங்க நினைக்கிற படம் எது, அல்லது இதுக்கப்புறம் வரப்போற படங்கள்ல இந்த படத்துக்கு நீங்க அதிகமா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த படத்தை சொல்லுவீங்க? அந்த மாதிரி விஷயங்களை கமெண்ட்ல சொல்லுங்க.